ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனலின் மூலமாய் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யெகோவா ஷாலோம் ஊழியர்களின் மூலமாய் நாம் இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாய் நாம் இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். நம்ம தேவனாகிய கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பாடல்களின் மூலமாய் இந்த யூடியூப் சேனலின் மூலமாக நம்ம அனைவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவை நீங்களும் தொடர்ந்து அவை ஆதரவு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise God. Hallelujah. அவர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை நல்லவராக இருக்கிறபடியா. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர் இயேசு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். இனிமேலும் அவர் நல்லவராக இருப்பார் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவியரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவியரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வவல்லவர். அவர் கிருபை என்றுள்ளது. அவர் நல்லவர், சர்வவல்லவர். அவர் கிருபை என்றுள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வியாதியாக இருக்கிறார்கள். அவன் ஜனங்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். இந்த அவன் பார்வையை கண்டு கொண்டிருக்கிற ஜனங்களே, என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ என்னுடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகமாவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். என்னோடு கூட சேர்த்து பாடி ஆராதிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவன் பெரிய சுகத்தை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சேர்த்து சொல்லலாம். வியாதியின் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியின் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வவல்லவர். அவர் கிருபை என்றுள்ளது. அவர் சர்வவல்லவர். அவர் கிருபை என்றுள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர்,
இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் துன்பத்திலே ஆறுதல் தருகிறவரார். அவர் நம்முடைய பாரங்கள் யாவையும் நீக்குகிறவரார். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரங்களையும் நம்முடைய துன்பங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற சகல பாதைகளில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறதா என்றால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நிச்சயமாய் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். வேறு ஆராதிக்கலாமா? ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. தம் பாரங்கள் யாவரும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. தம் பாரங்கள் யாவரும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வவல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வவல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஒருவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வீட்டில் நீங்க மாத்திரம் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். அன்றைக்கு அவன் எலியா தேவ தீர்க்கதரிசி ஒருவன் மாத்திரம் இருந்தார். அவன் அநேக